வணக்கம். ஜெயமோகனின் பேய் கதைகளும் தேவதை கதைகளும். தலைப்பு பாதைகள். தொடர்ச்சி 5. அதன் பிறகு அவரை அந்த வைத்தியர் பேய் பிடிச்சிட்டு முழுங்கிட்டு போயிருக்கோம் அதாக்கும் என்றான் அப்புக்குட்டன். எனக்கு பல நாள் இடைவிடாத மூத்திரம் முட்டுவது போன்ற பதற்ற நிலையும் நிலை கொள்ளாமையும் இருந்தது. நான் வீட்டின் கதவருகே போய் மாமா மாமா சிவசங்கரன் மாமா என்று பலமுறை கூப்பிட்டேன். பதில் இல்லை. பூட்டை இழுத்து பார்த்தேன். கெட்டியான பூட்டு. சற்று துரும்பேற ஆரம்பித்திருந்தது. கதவை தள்ளி பார்த்தபோது ஒன்று தோன்றியது. வீட்டில் வேறு வாசல் இருக்கக்கூடும், கொல்லப்பக்கம் போய் பார்ப்போம், உள்பக்கம் மூடி இருக்குதே என்று தள்ளினேன். கையில் சுவர் தட்டுப்பட்டது. இன்னொரு கொல்லைப்பக்கம் கதவு லேசாக சாத்தப்பட்டிருந்தது. ஓவியம் போலத்தான் இருந்தது. ஆனால் கை வைத்ததும் திறந்து கொண்டது. உள்ளே 4 வாசல்கள் திறந்தன. ஒவ்வொன்றாக மூடினேன். 3ஆம் வாசல் திறந்தது. மீண்டும் வாசல்கள். வாசல்கள் வழியாக திறக்கும் வராந்தாக்கள். பாதி மூடிய கதவுகளுக்கு அப்பால் ஒளி சரிந்திறங்கிய ஜன்னல் கொண்ட அறைகள். பல வகையான அறைகள். செவ்வக வடிவமானவை, சதுர வடிவமானவை. எல்லா அறைகளிலும் பல வகையான வாசல்கள் திறந்து பல திசைகளுக்கு விரிந்த அறைவாசல் திறப்புகளை காட்டின. திசை தடுமாறி விட்டிருப்பதை உணர்ந்தேன். மாமா மாமா என்று கூப்பிட்டேன். என் குரல் வேறு எங்கோ எதிரொலித்தது. சற்று நேரம் வரை எப்படியும் மீண்டு விடலாம் என்ற ஆழமான நம்பிக்கையும் அதிலிருந்து உருவான உற்சாகமும் மிக்க ஆவலும் என்னிடம் இருந்தன. கால்கள் களைத்து சோர்ந்து உடலெங்கும் வியர்வை வழிய ஆரம்பித்த போது உற்சாகம் வடிந்தது. இதோ வாசல் என்று உறுதியாக நம்பி திறந்த பல வாசல்கள் பொய் என்று தெரிய தெரிய பயம் மேலோங்கியது. மாமா மாமா என்று நான் கூவிய போது என் குரல் நடுங்கியதையும் பிறகு தழுதழுத்ததையும் நான் உணர்ந்தேன். யாரோ நடமாடும் காலடி ஓசை கேட்டது. அது என் காலடி ஓசைதானா என்று சோதித்து சட்டென்று நின்று கேட்டேன். இல்லை, வேறு யாரோ மிக நிதானமாக நடந்து செல்லும் ஓசை. யார் அது என்றேன். பதில் இல்லை. மாமா. மீண்டும் நடந்தேன். இம்முறை என் நடை மெல்ல மெல்ல ஓட்டமாக மாறியது. ஒரு கட்டத்தில் துரத்தப்படுபவன் போல் வாயால் மூச்சு விட்டபடி ஓடிக்கொண்டிருந்தேன். களைத்து திரும்பி தலையை கைகளால் பற்றி கொண்டு குனிந்து தரையில் அமர்ந்தேன். மூச்சு தாகமும் தொண்டையை அழுத்தன. எச்சில் கூட்டி விழுங்கிவிட்டு எழுந்தபோது எதிரே திறந்த வாசல்களுக்கு அப்பால் ஒரு மனிதர் வேட்டியை வயிற்றின் மீது ஏற்றி கட்டி தலையின் தலைப்பாகையும் தோளில் சிவப்பு குற்றால துண்டுமாக மெல்ல நடந்து செல்வது தெரிந்தது. மிதமிஞ்சிய பயத்துடன் உறைந்து நின்று அவரை பார்த்தேன். வைத்தியர் என்று என் மனம் சொன்னதுமே எல்லா உறுப்புகளும் பரபரப்படைந்தன. ஓடிய வாசலை முட்டிய போது அது நிலை கண்ணாடி என்று தெரிந்தது. அப்படியானால் அது பிரதிபலிக்கும் வாசல் இது. நேரெதிரில் இருந்து ஒரு ஓவியர் வாசல்தான். வாசல்களை முட்டி முட்டி இறுதியில் திறந்து அது வேறு ஒரு வராந்தாவுக்கு கொண்டு சென்றது. அங்கிருந்து இன்னொரு அறைக்கு. மீண்டும் அதே வராந்தா. மீண்டும் அறைகள். மீண்டும் நான் வந்தது முதலில் இருந்த அதே அறைக்குத்தான். ஆனால் வேறு திசையிலிருந்து. ஒரு முறை நின்று மூச்சு வாங்கிய போது நான் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பதை உணர்ந்தேன். அழுதபடியே அறைகளாக ஓடினேன். ஓர் அறைக்குள் ஓர் அம்மாவும் பெண்ணும் இருப்பது ஜன்னல் இடைவெளி வழியாக தெரிந்தது. அம்மா கட்டிலில் படுத்திருக்க, பெண் பைபிள் படித்து கொண்டிருந்தாள். ஆனால் நான் அறைக்குள் நுழைந்தபோது காட்சி கோணம் மாறிவிட்டது. யாரும் இல்லை. மீண்டும் ஓட்டம். வெகு தொலைவில் மீண்டும் வைத்தியரை கண்டேன். வெகுநேரம் கழித்து மிக பக்கத்து அறையில் அம்மா பெண்ணிடம் ஏதோ சொல்வதை கேட்டேன். அவ்வறைக்குள் நுழைய முயன்று அது ஒரு ஓவியம் என்று கண்டேன். கடைசியில் ஒரு பெரிய கூடத்தில் அப்படியே குப்புற விழுந்து விட்டேன். நான் சில கணங்களில் செத்துவிடுவேன் என்று தோன்றியது. கண்களை மூடிக்கொண்ட போது முதுகு கோடி கண்களில் ஆன ஒரு பரபரப்பாக மாறி காட்சிகள் தெரிய ஆரம்பித்தன. யாரோ நெருங்கி வருகிறார்கள். கூட்டத்திற்குள் வந்து என்னை பார்க்கிறார்கள். சில கணம் பார்த்தபடி நின்ற பிறகு திரும்பி வேறு ஒரு அறைக்குள் நுழைகிறார்கள். நான் பாய்ந்து எழுந்து கூடத்தை பார்த்தேன். 4 பக்கமும் திறந்த அறைகளின் முடிவற்ற வரிசை. ஓர் அறைக்குள் நுழைய முயன்றேன். அது கண்ணாடி பிம்பம். உடனே அதுவரை அறுபட்டிருந்த கண்ணீர் பீறிட்டு வந்தது. அம்மா என்று அழுதேன். அம்மா அம்மா என்று கூவியபடி கதவுகளை முட்டி ஒன்றில் நுழைந்து இன்னொன்றில் ஊடுருவி சென்று மீண்டும் களைத்து நின்றேன். அப்பால் திறந்த பிரகாசமான அறை ஒன்றில் மாமாவை கண்டேன். மேஜை மீது பேப்பர் வைத்து வரைந்து கொண்டிருந்தார். மேஜை மீது ஒரு 3 வயது பெண் குழந்தை உட்கார்ந்து சாயங்களால் விளையாடி கொண்டிருந்தது. மறுபக்கம் ஒரு பெண் ஏதோ படித்து கொண்டிருந்தாள். அது அவர் மனைவி என்று தெரிந்தது. நான் மாமா என்று கூப்பிட்டேன். மாமா மாமா என்று கத்தினேன். மாமா அருகே இன்னொருவன் அமர்ந்து டீயை ஸ்பூனால் கலக்கி கொண்டிருந்தான். அல்லது ஸ்பூனால் எதையோ அதிலிருந்து எடுத்தான். நான் அவர்களை ஒரு கணம்தான் கண்டேன். குரல் எழுப்பியபடி சற்று முன்னகர்ந்த போது கோணம் மாறிவிட்டது. அவர்கள் தெரியவில்லை. மீண்டும் கதவுகளை தட்டி தட்டி திறந்து ஓடி களைத்து நின்றேன். அப்போது அச்சம் முற்றிலும் விலகிவிட்டது. பிரமிப்பு மட்டும்தான். அவர்கள் என்னை வேறு எங்கிருந்தோ பார்க்கிறார்கள் என்று உணர்ந்தேன். அவர்களைப் போலத்தான் நானும். இனி இவ்வீட்டில் நுழைபவர்கள் என்னையும் ஓவியமாக தான் காண்பார்கள். மறுகணம் பீடித்த பேரச்சம் என்னை தூக்கி வீசியது போல பாய வைத்தது. நான் வெளிவந்த கூடம் பலமுறை அதற்குள் வந்ததுதான். சுவரில் ஒரு பெரிய ஓவியம் மாட்டப்பட்டிருந்தது. அது ஒரு புங்கமரம். அதற்கு அப்பால் தெரு, வீடுகளில் விளிம்புகள். எனக்கு அறிமுகமான இடம். நான் ஓவியம் நோக்கி பாய்ந்தேன். ஆனால் அது ஒரு திறப்பு. தோட்டத்தில் அந்த புங்க மரத்தில் வந்து மோதி விழுதேன். எழுத திரும்பி பார்க்காமல் ஓடினேன்.
மாமா அந்த வீட்டுக்குள் தான் இருக்கிறார் என்று நான் சொன்னதை பல வருடங்கள் எல்லாருமே கிண்டல் செய்தனர். பிறகு அந்த வீடு இடிந்து விழுந்தது. நான் படிப்பிற்காக ஊரை விட்டு வந்தேன். மேலும் பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் அக்காட்சிகள் உக்கிரமான கனவாக வந்தன. விழித்து கொண்ட பின்பு நான் முதலில் அவ்வீட்டுக்குள் அனுபவித்ததும் கனவே என்று பட்டது. அல்லது கனவில் கண்டவை நனவுடன் கலந்து நினைவில் பதிந்திருக்கின்றன. அன்று மாமாவுடன் அவ்வறையில் இருந்தவன் அந்த ஆசாரிதான் என்று ஒரு நினைவு கணத்தில் என் மனம் அறிந்தது. மற்றது அவர் மனைவியும் அந்த குழந்தையும் தான். உலகத்தை அறிந்து விட்டிருந்தமையால் எனக்கு அதில் ஆச்சரியம் ஏற்படவில்லை. ஆனால் உடனே அந்த வீட்டில் நான் சுற்றி சுற்றி அலைந்ததை மேலும் பல மடங்கு பீதியுடன் அனுபவித்தேன். நன்றி.